அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் என்று இந்த நாளில் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். இன்னியோட கடைசி ஜும்மா, அதாவது ஷாபான் மாத கடைசி ஜும்மா. ரமதான் வர இன்னும் ஒரு நாள் கூட இல்லை. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அநேகமாக இன்னைக்கு மஹரிப்க்கு பிறை பிறக்கலாம், நமக்கு நாளைக்கு மஹரிப்க்கு பிறகு பிறை பிறக்கலாம். நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரமதான் மாதம் வர இருக்கின்றது. இந்த ரமதான் மாதம் வரதுக்கு முன்னாடி ஊதுறா மாதிரி ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். அவசியம் இந்த துவாவை இன்னைக்கு ஓதிக்கிங்க. இன்னைக்கு ஜும்மா நாள், இன்னைக்கு முழுக்க இந்த துவாவை ஓதிக்கிங்க. நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த நாளில் இருக்கு. இந்த துவாவை நீங்க ஓதுறதால இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கையே மாறலாம். அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது. மறக்காம ஓதிக்கிங்க. ஜும்மா தொழுதுட்டு ஓதுங்க. அதே போல ஜும்மா அசருக்கு பிறகு ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஃபஸ்ட்டு நான் துவா சொல்லிக்கிறேன். துவா சொல்லிட்டு பிறகு எதற்காக இந்த துவாவை நம்ம ஓதணும், இந்த துவாவை ஓதுறதால என்ன பலன், இதை நான் சொல்கிறேன். அதை அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சாதான் இந்த துவா ஓதும் போது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லஹும்ம ஆதி நஃப்சி தக்வாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஜக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. اللهم آتي نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم آتي نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. யா அல்லாஹ், எனது உள்ளத்தில் உன்னை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன், நீயே அதன் உரிமையாளன், அதன் காவலன். அதாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய துவா தான் இது. ரமதான் மாதம் நெருங்கும் இந்த வேளையில் நமது உள்ளங்களை அவசியம் தூய்மைப்படுத்தணும். இப்போ ரமதான் வருது சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அதே போல் நமது மனது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும். மனதை பொறுத்த வரைக்கும் யாருடைய மனசும் ஃபுல்லாக சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. தவறுகளால் பாவங்களால் ஏதாவது கரை படைஞ்சு இருக்கும். இப்போ ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் சின்னதாக ஒரு அழுக்கு பட்டால் கூட அதில் அழுக்கு படிஞ்ச ஒரு தண்ணி தான். அதில் நீங்கள் மேலும் மேலும் நல்ல தண்ணி நீங்கள் ஊற்றுனா கூட அந்த தண்ணி கலங்கலான ஒரு தண்ணி தானே, கலங்களாக தான் மாறும். இதுவே அந்த தண்ணி, அந்த அழுக்கு படிஞ்ச அந்த இதுவை நீங்கள் ஊற்றிட்டு புதுசாக அந்த தண்ணி ஊற்றும் போது நல்ல சுத்தமான ஒரு தண்ணியாக மாறும். அது போல தான் இப்போ கலங்கலான ஒரு உள்ளம் நமக்கு இருக்குது. அதில் மேலும் மேலும் நீங்கள் கொண்டு போகும்போது துவாக்கள் மூலமாக குரான் மூலமாக நீங்கள் மேலும் மேலும் ஓதும்போது எந்த அளவுக்கு அந்த உள்ளம் ஏற்றுக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா கரை படிஞ்ச அந்த உள்ளம் ஈமானோட செய்யுமா சொல்லிட்டு தெரியாது, ஏதோ மேலுக்காக கூட செய்யலாம். இதுவே நீங்கள் ஃபுல்லாக தௌபா செஞ்சுக்கிட்டு அதற்கான துவாக்களை ஓதிட்டு நீங்கள் பிறகு குரான் ஓதுறதோ இல்லை தொழுவுறதோ அந்த மாதிரி செய்யும்போது முழு ஈடுபாட்டோடு உங்களால் செய்ய முடியும். எப்பவுமே உள்ளங்களை தூய்மைப்படுத்தணும். உள்ளங்கள் புரளக்கூடியது, எப்படி வேணாலும் தடம் மாறலாம். அதனால எப்பவுமே உள்ளங்களை தூய்மைப்படுத்தணும். அதை அவசியமாக செய்யணும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இப்போது ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரக்கத்தான மாதம். நீங்கள் மழை நீருக்கு அதை எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கோங்க. மழை நீர் எல்லாத்துக்கும் ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம் தானே. ஒரு பரக்கத்துனா ஒரு அடையாளங்களில் ஒன்று தான் மழை. அல்லாஹ் மழையை இல்லாமல் கூட சோதிப்பான். நிறைய விஷயங்களை நிறைய ஊர்களில் நடந்திருக்கு. மழையே இல்லாமல் வறட்சியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மழை இல்லைன்னா பயங்கரமாக நஷ்டமாயிடும். விவசாயிங்களுக்கு நஷ்டம்னா நம்ம எல்லாருக்கும் நஷ்டம்தான். ஏன்னா அவங்க மூலமாக தான் நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போது மழை நீர் மிக அவசியம். இப்போ மழை வருது, மழை நீர் ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாருக்குமே பரக்கத்தா அமையுமா சொன்னால் சொல்ல முடியாது. அவங்கவுங்க பயன்படுத்தி கொள்ளும் அந்த முறையை வச்சு தான் அது பரக்கத்தா இல்லையா முடிவு செய்யப்படும். ஏன்னா ஒரு விவசாயம் செய்கிறாங்க, அந்த நிலத்தை கரெக்டாக பதப்படுத்தி வச்சாதான் அந்த மழை நீர் அந்த டைமில் சரியாக பெய்யும் போது அவங்களால அறுவடை செய்ய முடியும்.
அப்படி செய்ய தவறிட்டா அவ்வளோ மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதே போல தான் நிறைய இந்த டேம்பெல்லாம் இருக்குது. டேம் அது மாதிரிலாம் கட்டி வச்சாதான் அந்த மழை நீர் அதில் பட்டு சேமிக்கப்படுகின்றது. வெயில் டைமில் நமக்கு அந்த தண்ணி தான் யூஸ் ஆகுது. அது எதுவுமே கட்டாமல் அப்படியே விட்டால் மழை பாட்டு பெய்யும், அது பாட்டு வேஸ்ட்டாக தான் போகும் உங்களுக்கு. அப்போது அந்த பரக்கத்தான ஒரு விஷயம் உதவுறதும் உதவாமல் போகிறதும் நாம் செய்கிற செயல்களை பொறுத்து தான். இப்போ ரமதான் மாதம் இருக்குது, பரக்கத்தான மாதம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அதில் தீர்த்துக்கலாம் நாம் கரெக்டாக வழிவகுத்து வச்சா. நம்ம அசால்ட்டாக விட்டால் பரக்கத்தான மாதம் நம்மளுக்கு புரோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி வராது. இதோட அடுத்த வருஷம் காத்திருக்க வேண்டும். அப்போது இந்த மாதிரி ஒரு சமயங்களில் பரக்கத்தான ரமதான் மாதம் வருது. இது போன்ற துவாக்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை முதல்ல சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதுமே கல்பை தான் பார்க்குறான். பெரிய அமலா சின்ன அமலா அதில் இல்லை விஷயம். நாம் எந்த முறையில் அதை அணுகிறோம், எந்த மாதிரி ஒரு உள்ளத்தோடு நாம் அதை செய்கிறோம், அந்த கல்பை பொறுத்து தான் நமக்கு நன்மைகள் கூலிகள் வழங்கப்படுகின்றது. ரமதான் மாதத்தில் நார்மலாக சின்னதாக நாம் ஒரு அமலை செஞ்சாலே 700 மடங்கு அதை விட அதிகமாக கூலிகள் கிடைக்கும். இதை போன்ற தூய்மையான ஒரு உள்ளத்தோடு அமல்களை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் கணக்கின்றி கூலியை தருவான். இன்னும் அதிகமாக நம்மால் அமல்களை செய்ய முடியும். வீடெல்லாம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்களோ ரமதான் மாதத்துக்காக, அதே போல் உங்கள் உள்ளங்களையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கிங்க. அதற்காக அதிகமாக துவாவும் செஞ்சுக்கிங்க. இந்த ஒரு துவா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். நம்பி ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்வழி காட்டுவான். இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், ஏதாவது துவாக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ரமதான் மாதத்தில் அதிகமாக அமல்களை செஞ்சு இம்மை மற்றும் மறுமை இந்த 2 உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.